அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ரெமெடி ஒன்று நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிராம்பு தாங்க. இந்த கிராம்பை பயன்படுத்தி நம்மளோட முடியை எப்படி நல்லா நீளமாக வளர்க்குறது, அதுவும் முடி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளாம் நம்ம சரிப்படுத்தி எப்படி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்க்குறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த கிராம்புவை நீங்கள் தலையில் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட முடி நமக்கு நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தலையில் நிறையா இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி உங்கள் தலையில் ஃபுல்லாக நீங்கள் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே நமக்கு கிளியர் ஆகிடும். இதை நீங்கள் அடிச்சுட்டு 1 hour அப்படியே நீங்கள் தலையில் வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். அப்படின்னும் போது அப்படியே நம்ம தலையில் அப்படியே இது இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து நல்ல ஒரு ஷாம்பு அல்லது சேக்காத்தூளை போட்டு நீங்கள் உங்கள் தலைமுடியை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அப்படி நீங்கள் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முடி நமக்கு பார்க்குறதுக்கே அப்படி ஒரு ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். முடியில் எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் வராது, முடியும் நமக்கு நல்ல வேகமாக வளரும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தடில் ரெடி பண்ணி அந்த டெமோவை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். நான் அது உங்களுக்கு செஞ்சு காட்டல. அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே கிராம்பை வந்து நீங்கள் அப்படியே நுணுக்கி நீங்கள் தலைக்கு டெய்லி தேய்க்கக்கூடிய தேங்காய் எண்ணெயில் போட்டு கூட நீங்கள் தலைக்கு தேய்க்கலாம். தேய்ச்சிட்டு அப்படியே வச்சிருந்து ஒரு 1 hour கழிச்சு கூட நீங்கள் தலையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் கூட செய்யலாம். வாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த ரெமெடி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ்ஸோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம டெமோவை பார்க்கலாம். இந்த கிராம்பை பயன்படுத்தி தான் நம்மளோட முடி நல்லா வேகமாக வளர்கிறதுக்கு சூப்பரான ரெமெடி ஒன்று நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிராம்பை நம்ம எடுத்துருக்கோம். இந்த கிராம்பை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சூடான தண்ணியில் போட்டு நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். வாங்க டெமோவாக பார்க்கலாம். இதை இப்போது நம்ம இந்த ரெமெடி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் நான் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி தான் எடுத்திருக்கேன். இந்த தண்ணி நமக்கு நல்லா சூடேறட்டும். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்லா சூடேறி கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருந்த அந்த கிராம்பு 1 ஸ்பூன் நம்ம உள்ள நல்லா சேர்த்துக்கிடலாம். பாருங்கள், இப்போது நம்ம கிராம்பு உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது நல்லா கொதித்து இதனுடைய எசன்ஸ் எல்லாமே இறங்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அது தேவையான சத்துக்கள் நமக்கு எல்லாமே நம்ம முடிக்கு நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும். இதனுடைய எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கிச்சு. இதனோட கலரும் பாருங்கள் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. சூப்பராக நல்லா ரெடியாகி வருது. இதோட வாசனையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கமகமன்னு ரொம்ப பிரமாதமாக சூப்பராக இருக்குது. இந்த ஸ்மெல்லே வந்து இதே மாதிரி நமக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம டெமோவில் இந்த ரெமிடியை பார்த்தோம், எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை வந்து நம்ம ஸ்ப்ரே டைப்பாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் கொஞ்சமாக ரெடி பண்ணுங்கள். ஏன்னா நிறையா ரெடி பண்ணிட்டீங்கன்னா இது வேஸ்ட் ஆயிரும். உங்களோட தேவைக்கு தகுந்தாற் போல் கொஞ்சமாக நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கோங்க. இதை ரெடி பண்ணிவிட்டு உங்கள் தலையில் ஃபுல்லாக இதை எல்லா பகுதியிலையும் நல்லாவே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது அப்படியே ஒரு 1 hour இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணுங்கள். நம்மளோட முடி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் இந்த மெத்தட்லேயும் செய்யலாம். உங்களுக்கு சப்போஸ் இந்த மெத்தட் எங்களுக்கு பிடிக்கலை, வேணாம், எங்களுக்கு சுடுதண்ணியில் போட்டு செய்கிறது எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணி அந்த எண்ணெயில் கூட நீங்கள் இதை போட்டு இந்த பொடியை போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து உங்கள் தலைக்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தலை தேய்ச்சி குளித்தாலும் முடி நமக்கு நல்லாயிருக்கும். இதை 2 மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த மெத்தடில் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோடய முடி ரொம்பவே சூப்பராக நல்லா இருந்து. இந்த ரெமெடி உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம லவ்ஸோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி.